இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கு என்று தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழி என்ன செய்கிறாராம்? அவர் போதிக்கிறார். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சாந்த குணமுள்ளவர்களை அவர் பூமியை சுதந்திரிக்க பண்ணி அவர்களை சமாதானத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் என்ன செய்கிறார்? அவர்களை நிரப்புகிறார். சங்கீதம் 147ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சாந்த குணமுள்ளவர்கள் என்ன செய்கிறாராம்? அவர் உயர்த்துகிறார். இதுதான் நம் ஆண்டவராகிய கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களுக்கு செய்கிற ஆசீர்வாதங்கள், கொடுக்கிற நன்மைகள். சாந்த குணமுள்ளவர்களை அவர் அனுதினமும் நியாயத்தில் என்ன செய்கிறாராம்? நடத்துகிறார். சாந்தம் குணமுள்ளவர்களுக்கு தமது வழி என்ன செய்கிறார்? நம்முடைய ஆண்டவர் அனுதினமும் என்ன செய்கிறார்? போதிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு மிகுந்த சமாதானத்துடனே மிகுந்த மகிழ்ச்சியுடனே அதில் என்ன செய்கிறார்? இருக்கும்படி அவர்களை ஆண்டவர் நிரப்புகிறார். மாத்திரமல்ல, சாந்த குணமுள்ளவர்களை நம்முடைய கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அப்படியே உயர்த்துகிறார். மேன்மையான இடத்திற்கு என்ன செய்கிறார்? கொண்டு வந்து வைக்கிறார். யாருக்கு? சாந்த குணமுள்ளவருக்கு. 5 விதமான ஆசீர்வாதத்தை நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். எப்பொழுது? சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கும்போது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, எடுத்து வாசிங்க. நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். சொல்லுங்களேன் எல்லாரும், நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். சொல்லுங்க, நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். முற்கோபியோ தன்னுடைய மதீனத்தை வெளிப்படுத்துகிறான். நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். ஆனால் முற்கோபியோ தன்னுடைய கோபத்தை, மதியினத்தை என்ன செய்கிறான்? வெளிப்படுத்துகிறான். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. கோபக்காரன் என்ன செய்கிறான்? சண்டையை எழுப்பி விடுகிறான். நீடிய சாந்தமுள்ளவன் என்ன செய்கிறான்? சண்டையை அமர்த்துகிறான். இன்னும் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. பலவானனை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். முற்கோபி தன்னுடைய மதியினத்தை என்ன செய்கிறானாம்? வெளிப்படுத்துகிறான். கோபக்காரன் சண்டையை எழுப்பி விடுகிறான். பலவானனை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவனே உத்தமன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முற்கோபி தன்னுடைய மதியினத்தை வெளிப்படுத்துகிறான். கோபக்காரன் சண்டை என்ன செய்கிறான்? எழுப்பி விடுகிறான். ஒரு முறை ரோட்டில் நின்று கொண்டிருந்தேன், ரொம்ப நாளுக்கு முன்னாடி. அப்பொழுது பாருங்கள், என் முன்னால் ஒரு ஆட்டோ நின்றுச்சு. அந்த ஆட்டோக்காரர் எங்கேயோ ஒரு சவாரியை ஏற்றிட்டு பேசஞ்சர் ஏற்றிட்டு கரெக்டாக என் முன்னால் தான் நிப்பாட்டினான். நிப்பாட்டின உடனே பேசஞ்சர் இறங்கின உடனே 2 பேருக்கும் வாக்குவாதம் திடீர்னு நான் பக்கத்தில் நின்று பார்த்து கொண்டே இருக்கிறேன். பாருங்கள், அந்த பேசஞ்சர் கையில் கொஞ்சம் குச்சி வச்சுருந்தான். இந்த நம்ம ஃபோட்டோலாம் அடித்து தொங்கப்படுவோம்ல, அந்த மாதிரி சின்ன பட்டியில் சும்மா ஒரு 1/2 கிலோ இல்லைன்னா 1 கிலோ இருக்கும், அவ்வளோதான். அவன் இறங்கின உடனே இந்த ஆட்டோக்காரன் என்ன செய்தான்? எனக்கு மீட்டருக்கு மேலே என்ன செய்ய 5 ரூபாய் போட்டு கொடு என்று சொல்லி. அவன் கேட்டான், எதற்குப்பா? அஞ்சலா, நீ லக்கேஜ் வச்சுருந்தல, அதுக்கு ஒரு 5 ரூபாய் வேணும் அப்படின்னு. திடீர்னு அவன் சொன்னான், அதெல்லாம் தர முடியாது,
என்ன இது என்ன பெரிய நிறைய வாழ்க்கை வச்சிருக்கிறேன், கொஞ்சம் தானே வச்சிருக்கிறேன் என்று சொல்லி ரெண்டு பேருக்கும் என்ன செஞ்சிச்சு, வாக்குவாதம் வந்துடுச்சு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். பாருங்கள், திடீரென்று ஆட்டோக்காரன் அவனுடைய காலரை பிடித்தான். அவன் கையில் குச்சி வச்சிருந்தான். குச்சி வச்சு என்ன செய்தான், கையை தட்டி விட்டான். ஆட்டோக்காரன் கையில் கத்தி அந்த கம்பு கிழிச்சு பூரா ரத்தம் சலசலன்னு வடிய ஆரம்பிச்சுது. ஆட்டோக்காரன் பேசஞ்சருடைய காலரை பிடிச்சி அவனுங்க அடித்ததுனால அவனுடைய காதுலேருந்து என்ன செஞ்சிச்சு, ரத்தம் வடிய ஆரம்பிச்சிச்சு. 2 நிமிடம் தான் இது, 2 நிமிடத்தில் தான் இது நடந்துச்சு. பக்கத்தில் வந்தாங்க. காரணம் ஜஸ்ட் ஃபார் 5 rupees, 5 ரூபாய்க்காக. அவன் சொன்னான், மீட்டருக்கு மேலே 5 ரூபாய் போட்டுக்கொடு. அவன் சொல்ல, நான் தரவே மாட்டேன் அப்படிங்கிறான். 2 பேருமே சேர்ந்து திடீர்னு சண்டை போட்டு 2 நிமிஷத்தில் அவன் கையிலிருந்து ரத்தம், இவனுடைய காதில் இருந்து ரத்தம். பாருங்கள், கோபம் என்ன செய்கிறது, அது சண்டையில் கொண்டு போய் முடிய பண்ணுகிறது. அவர்களுடைய புத்தியினத்தை என்ன செய்கிறது, அது வெளிப்படுத்துகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பார்த்தா 5 ரூபாய் தான். அவன் நினைத்தா அந்த 5 ரூபாவை இன்னொரு சவாரி, இன்னொரு பேசஞ்சர்கிட்ட வாங்கியிருக்கலாம். அல்லது இவனாவது அந்த 5 ரூபாவை விட்டு கொடுத்திருக்கலாம். சரி, வாங்கிட்டு போ, உன்னுடைய மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும் என்று சொல்லி 2 பேருமே என்ன செய்யல, விடலை. 2 பேருக்குமே சரியான கோபம். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை போட்டு என்ன செய்து விட்டார்கள், அவர்கள் இரத்தத்தை சிந்தினார்கள். கொஞ்ச நேரத்தில், ஜஸ்ட் வித்தின் 2 minutes happened. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கோபக்காரன் முற்கோபி மதியினம் உள்ளவன். சண்டைக்காரன் சண்டை எழுப்பி விடுகிறான். ஆனால் நீடிய சாந்தம் உள்ளவனோ என்ன செய்கிறான், சண்டையை அமர்த்துகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் விரும்புகிற காரியங்கள் அதுதான். அவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நீடிய சாந்தம் உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நீடிய சாந்தம் உள்ளவர்களாக அவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நமக்கு கோபம் வருகிறது, எப்பொழுதெல்லாம் நமக்கு மூர்க்க வெறி வருகிறது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுது நமக்கு தீமை நடக்கும்போது, தீமை நம்முடைய வாழ்க்கையில் நிகழும்போது நமக்கு கோபம் என்ன செய்கிறது, வருகிறது. ஆதியாகமும் 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கு யாக்கோபு என்ன செய்தான், ஈசாக்காகிய தன்னுடைய தகப்பனிடத்தில் என்ன செய்தான், ஆசீர்வாதத்தை வாங்கிவிட்டு சென்று விட்டான். அதன் பிறகு பாருங்கள், ஏசா வந்தான். ஏசா வந்து என்ன செய்தான், அவனுடைய தகப்பனாரிடத்திலே ஆசீர்வாதத்தை கேட்டான். அவன் என்ன செய்தான், ஐயோ, உன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிவிட்டு சென்று விட்டான் என்று சொன்ன மாத்திரத்திலே ஏசாவுக்கு பயங்கரமான கோபம். வாசிங்க 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபை தன் தகப்பனாகிய ஆசீர்வாதத்தின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாய் யாக்கோபை என்ன செய்வேன், கொன்று போடுவேன் என்று தன் இருதயத்தில் சொல்லி கொண்டான். இது அவங்க அம்மாவுக்கு என்ன செஞ்சிச்சு, தெரிய வந்துடுச்சு, ரெபேக்காலுக்கு. அவள் என்ன செய்தால், நேராக யாக்கோபை அழைத்து, எப்பா தயவு செய்து இங்கே இருக்காத, உன்னுடைய சகோதரன் கொன்று போடுவான், என்ன செய், என் மாமனார் வீட்டு ஆரானுக்கு போயிறாங்க, என்னுடைய சகோதரன் அங்கே இருக்கிறான், உங்கள் மாமா வீட்டுக்கு என்ன செய்யுது, போய்விடு என்று சொல்லி அனுப்பிவிட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் ஏமாற்றி வாங்கினது நிமித்தம் இந்த ஏசாவுக்கு பயங்கரமான கோபம். அவன் என்ன செய்தான், எங்கள் அப்பா சாகிற நேரத்தில் அவன் கண்டிப்பாக என்ன செய்வான், இங்கே வந்துதான் ஆவான், அப்பொழுது என்ன செய்வேன், நான் அவனை கொன்று போடுவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். ஒரு சில நேரம் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், அல்லது நமக்கு வர வேண்டிய பொசிஷன், நமக்கு வர வேண்டிய பதவி உயர்வு, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய நன்மைகளை வேற யாராவது பறிச்சிட்டா நமக்கு என்ன செய்யும், கோபம் வரும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு பாருங்கள், இந்த ஏசாவுக்கு கோபம் வந்தது. அவன் சொன்னுகிறான், நான் அவனை கொன்று போடுவேன், காத்திருக்கிறான். Was waiting to murder him. பாருங்கள்,
இன்னும் வாசிங்க, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. இங்கு ராகேலுக்கு குழந்தை இல்லை, ஆனால் அவள் போய் யாக்கோபு போய் சண்டை போடுறா, எனக்கு குழந்தையை தாரும் என்று சொல்லி. யாக்கோபுக்கு சரியான கோபம் வருகிறது. நானா தேவன், நானா உனக்கு குழந்தையை கொடுக்க முடியும்? தேவன்லாம் அவனுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார், தேவனிடத்தில் போய் கேள் என்று சொல்லி யாக்கோபுக்கு சரியான கோபம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆண்டவர் தான் நமக்கு குழந்தையை கொடுக்கிறவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, குழந்தை இல்லாதவர்கள் எப்பொழுதுமே ஆண்டுடைய பாதத்தில் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்வார்? கர்ப்பத்தின் கனியை கொடுத்து என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். 3வது வாசியங்கள், யாத்திராகமும் 32ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிங்க. இங்கு பாருங்கள், மோசே என்னும் பக்தனுக்கு சரியான கோபம் வந்தது. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளவு அழகாக அன்பாக நடத்தி வந்தவர். 3வது அதிகாரத்தில், என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தேவனே என்ன செய்தார்? இந்த மோசே என்னும் பக்தனை குறித்து அழகாக சாட்சி சொன்னார். என் மோசே என்னும் பக்தனை போல இந்த பூமியிலே சாந்த குணமுள்ளவன் ஒருவனுமே இல்லை என்று சொல்லி தேவனே என்ன செய்தார்? அழகாக சாட்சி கொடுத்தார். ஆனால் இங்கு மோசேக்கு கோபம் வந்தது. அவர் என்ன செய்தார்? கற்பலகைகளை போட்டு உடைத்தார். காரணம் என்ன? தேவன் அவனை சீனாய் மலைக்கு வரும்படி சொன்னார். இவர் என்ன செய்தார்? உடனே தம்முடைய ஜனங்களை பார்த்து, நான் மலைக்கு போய்விட்டு வருகிறேன், 40 நாள் உபவாசம் எடுத்திருக்கிறேன், ஆகவே 40 நாளில் நான் என்ன செய்வேன்? திரும்ப வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். போனவர் என்ன செய்து விட்டார்? கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. 1வது வசனத்தை வாசிங்க. 32 1வது வசனங்கள். இங்கு பாருங்கள், மோசே வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. அவர் சொல்லிவிட்டு சென்றிருப்பார், 40 நாள் என்ன செய்வேன்? கரெக்டாக வந்து விடுவேன், ஆண்டவரிடத்தில் போய் பேசிவிட்டு வந்துவிடுவேன் என்று சொல்லிவிட்டு சென்றவர் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. ஜனங்கள் என்ன செய்தார்கள்? உடனே ஆரோனை பார்த்து அவன் மேலே கோபப்பட்டு, நம்மை வழிநடத்தி வந்த மோசைக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல, ஆகவே தயவு செய்து எங்களை முன்னெடுத்தும்படிக்கு எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுங்கள் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். மோசே 40 நாள் கழித்து உபவாசத்தோடு வருகிறார், பசியாய் வருகிறார். இங்கு வந்து பார்த்தா ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை என்ன செய்கிறார்கள்? நமஸ்கரிக்கிறார்கள். அங்கு ஆடலுடன் பாடலுடன் அதற்கு பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதை மோசே பார்த்த உடனே அவருக்கு சரியான கோபம். அவர் கையில் இருந்த பலகை என்ன செய்தார்? கீழே அப்படியே போட்டு உடைத்து விட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய தாசனுக்கு ஒரு கோபம் வருகிறது என்று சொன்னால் அது காரணமான கோபம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். அநேக முறை தேவனுடைய ஊழியக்காரர்கள் அநேக வார்த்தைகளை நமக்கு என்ன செய்கிறார்கள்? பிரசங்கிக்கிறார்கள். ஆணுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி ஜெபிக்கும்படி நமக்கு அநேக முறை பலவிதமான ஆலோசனைகளை கொடுக்கிறார்கள். பரிசுத்தமாய் வாழ வேண்டும்,
தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு அநேக முறை எச்சரிப்பை கொடுக்கிறார்கள். ஆனாலும் பாருங்கள், ஒரு சில நேரம் நாம் என்ன செய்கிறோம்? தவறி விடுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு தவறிவிடுகிறோம். ஆணுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு நாம் தவறிவிடுகிறோம். இன்னும் செபிப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம்? தவறிவிடுகிறோம். வாரம் முழுவதும் நம்முடைய இஷ்டம் போல வாழ்ந்து, நம்ம இஷ்டம் போல செய்து, நம்ம இஷ்டம் போல நடந்து, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துவிட்டு அதன் பிறகு என்ன செய்வாங்க? சிலரை பார்த்தீங்கன்னா ஆலயத்திற்கு வந்து அங்கு போதிக்கிற போதகர்களுக்கு என்ன செய்வாங்க? ஆலோசனை கொடுப்பாங்க. வாரம் முழுவதும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு பரிசுத்தம், தன்னுடைய பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகு அங்கு இருந்து வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து போதகருக்கு என்ன செய்வாங்க? ஆலோசனை கொடுப்பார்கள். இப்படி ஊழியம் செஞ்சால் நல்லா இருக்குமே, இப்படி ஆராதனை நடத்தினா நல்லா இருக்குமே, இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே என்று சொல்லி அங்கு ஊழியர்களுக்கே ஆலோசனைகளை கொடுப்பார்கள். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு பாருங்கள், மோசே அதை தான் அருமையாக ஜனங்களை வழி நடத்தி வந்தான். ஜனங்களை எவ்வளவு தேவன் எப்படியெல்லாம் சொன்னாரோ அப்படியெல்லாம் அந்த ஜனங்களை பத்திரமாய் வழி நடத்தி வந்தான். ஆனால் பாருங்கள், அந்த இடத்துல சீனாய் மலைக்கு வந்த இடத்துல அங்கு ஜனங்கள் தங்களை என்ன செய்தார்கள்? கெடுத்து கொண்டார்கள். மோசேக்கு கடும் கோபம் வந்தது. என்ன செய்தான்? எல்லாத்தையும் போட்டு உடைத்து போட்டு விட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், வாசிங்க. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷனுடைய வாசிங்க இன்னொரு நேரம். மனுஷனுடைய விவேகம் அவனுடைய கோபத்தை என்ன செய்யுமாம்? அடக்கும். மனுஷனுடைய கோபம், மனுஷனுடைய விவேகம் அவனுடைய கோபத்தை அடக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஒரு மனுஷனுக்கு விவேகம் இல்லாவிட்டால், ஞானம் இல்லாவிட்டால், தேவனோடு கூட அவனுடைய உறவுகள் இல்லாவிட்டால் அவன் என்ன செய்வானாம்? கோபப்படுவான். அவனுக்குள்ளே கோபம் வந்து என்ன செய்யும்? உட்கார்ந்து விடும். மனுஷனுடைய விவேகம் அவனுடைய கோபத்தை என்ன செய்யுமாம்? அடக்கும். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னுடைய மனதிலே சீக்கிரமா என்ன செய்யாத? கோபம் கொள்ளாத. உன்னுடைய மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் கொண்டிருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே கோபங்கள் வருகிறது என்று சொன்னால் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல. அது சாத்தான் என்ன செய்கிறான்? நமக்குள்ளே கொண்டு வந்த அந்த கோபத்தையும் எரிச்சலையும் என்ன செய்கிறான்? போட்டு விடுகிறான். அதற்காக தான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்திருக்கிறார். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாகவும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாகவும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததுமாக இருக்கிறது. இந்த ஞானத்தை தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினாலே ஒருவன் நிரப்பப்படும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் நீடிய பொறுமை உடையவனாக என்ன செய்கிறான்? காணப்படுகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வீக ஞானத்தினாலே நாம் நிரப்பப்படும் போது, தேவன் கொடுக்கிற அந்த ஞானத்தினாலே நாம் அபிஷேகப்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலே மனத்தாழ்மை வருகிறது, நீடிய சாந்தம் வருகிறது. எல்லா கோபத்தின் வேர்கள் எல்லாம் என்ன செய்கிறது? அறுக்கப்பட்டு போய்விடுகிறது. இந்த கோபத்தினாலே அநேக குடும்பங்களில் என்ன செய்கிறது? பிரச்சனை. அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லை. வேலை செய்கிற ஸ்தலங்களிலே கோபப்படும் போது வேலையை என்ன செய்கிறார்கள்? இழந்து விட்டு வந்து விடுகிறார்கள். திருச்சபையிலே கோபப்படும் போது திருச்சபையிலே சமாதானம் இல்லாமல் போய்விடுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சமுதாயத்திலே நாம் கோபப்படும் போது நம்ம என்ன செய்வார்கள்? வேறு விதமாய் பார்ப்பார்கள்.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கோபத்தினாலே ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானம், சந்தோஷம், மனத்தாழ்மை அற்று போய் விடுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், தெய்வீக ஞானத்தினாலே நாம ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படும் போது அது நமக்கு சமாதானத்தையும் சாந்தத்தையும் நற்கனிகளையும் என்ன செய்கிறது, ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கோபப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறான், விசுவாசத்தை விட்டு பின் வாங்கி போவான். அவனுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரும், அவனுடைய வாழ்க்கையிலே தோல்விகள் வரும், அவனுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான ஏமாற்றங்கள் வரும், எல்லா விதமான அவமானங்கள், நிந்தைகள், நிராகரிக்கப்படுகிற சூழ்நிலைகள் வரும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கோபங்கள் இருக்கும்போது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், சாந்த குணமுள்ளவன் நான் நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு என்னுடைய வழியை நான் போதிக்கிறேன். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு சமாதானத்துடனே மிகவும் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்படுவார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சில நேரம் வருகிற கோபத்தை நம்மை விட்டு என்ன செய்ய வேண்டும், அகற்றி போட வேண்டும். நம்முடைய இருதயமானது பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயம். அதற்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எந்த விதமான கோபம், எரிச்சல், வாக்குவாதங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. சங்கீதம் 37 அதிகாரம் 8 வசனத்தில் வாசிக்கிறோம், கோபத்தை நெகிழ்ந்து என்ன செய்ய, விட்டுவிடு. பொல்லாப்பு செய்வதற்கான ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கோபத்தை நெகிழ்ந்து உடனே என்ன செய்ய வேண்டும், அவைகளை விட்டுவிட வேண்டும். யாக்கோபு 1:19-20 சொல்லுகிறது, வாசிங்க. நீங்க கோபப்படுவதற்கு தாமதமாக இருக்க வேண்டும். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றவே முடியாது. ஒரு மனிதனுக்குள்ள கோபம் இருக்குமானா அவன் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழவே முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, கோபம் காணப்படவே கூடாது. இதை நாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். நம்ம அப்பா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவர் பாருங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் என்ன? மத்தேயு 5 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க. இயேசு கற்றுக் கொடுத்த காரியங்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். இன்னும் மத்தேயு 11:28 வாசிங்க. 28-29. இயேசு சொல்லுகிறார், நான் சாந்தமும் மிகுந்த மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நமக்கு நீடிய சாந்தம் வேண்டுமானால், மனத்தாழ்மை வேண்டுமானால், வேதாகமத்தை எடுத்து ஏசப்பா சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையிலே நீடிய சாந்தம் வருகிறது, மனத்தாழ்மை வருகிறது. அதை நம்ம அப்பா இயேசு என்ன செய்திருக்கிறார், நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிதான். பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கிடவது. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாம் என்ன செய்தார், தாழ்த்தினார். அவர் இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் கடவுள், அவர் தேவன், அவர் சகலத்தையும் உண்டாக்கினவர், வானத்தையும் பூமியும் சகல சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்த தேவன். அவர் பாருங்கள் இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவ்வளவு தாழ்மையாக இருந்தார். சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தானே தாழ்த்தினார். எதற்காக? நம்மை ரட்சிக்கும்படிக்கு,
நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படிக்கு, நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு, நமக்கு மனத்தாழ்மையும் நீடிய சாந்தத்தையும் கற்றுக் கொடுக்கும்படிக்கு இயேசு சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாம் என்ன செய்தார்? அவர் தாழ்த்தினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் வாசிங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து கடைசியாக அவர் சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களை அழைத்து உட்கார வைத்து ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் என்ன செய்தார்? தன்னுடைய சீலை எடுத்து இடுப்பிலே கட்டி ஒவ்வொருவருடைய பாதத்தையும் என்ன செய்தார்? துடைக்க ஆரம்பித்தார். தம்முடைய சீஷருடைய பாதத்தை அவர் என்ன செய்தார்? தண்ணீரினாலே கழுவ ஆரம்பித்தார். அப்பொழுது பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா? இயேசு சொல்லுகிறார், நான் செய்கிறதை நீங்கள் என்ன செய்யணும்? நீங்களும் போய் செய்ய வேண்டும். ஆகவே தான் இதை நான் என்ன செய்கிறேன்? உங்களுக்கு முன்மாதிரியாக நான் செய்கிறேன் என்று சொல்லி இயேசு அந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அவ்வளவு சாந்த குணம், அவ்வளவு மனத்தாழ்மை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் அதுதான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 47 முதல் 48 வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கு பாருங்கள், அவர் கெத்செமன் தோட்டத்திலே ஜெபித்து கொண்டிருந்த போது இந்த யூதாஸ் காரியத்தை என்ன செய்தான்? அவன் பிரதான ஆசாரியர்களையும் இன்னும் ஜனங்களின் மூப்பர்களையும் போர் சேவர்களையும் கூட்டிக் கொண்டு இயேசுவை பிடிக்க வந்தான். அப்பொழுது யூதாஸ் சொல்லியிருந்தான், நான் யாரை முத்தமிடுகிறனோ அவர்தான் அவர் என்ன செய்யுங்க? பிடித்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவன் திரளான சேனைகளை கூட்டிக் கொண்டு வந்து இயேசு என்ன செய்தான்? முத்தம் செய்தான். இயேசு அவனை பார்த்து, என் எதிரி வந்து விட்டான் என்று சொன்னாரா? இல்லை, அவனை பார்த்து சொன்னார், என் சிநேகிதனே, என் சிநேகிதனே என்று சொல்லி அவன் என்ன செய்தார்? சிநேகிதனே என்று அழைத்தார். அந்த நேரத்தில் பேதுரு தன்னுடைய பட்டயத்தை உருவி பிரதான ஆசனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டினான். அப்பொழுது இயேசு என்ன செய்தார்? அந்த காதை எடுத்து அதை ஒட்ட வைத்து, உன் பட்டயத்தை உன்னுடைய உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலே சாவான் என்று சொல்லி என்ன செய்தார்? நான் இப்பொழுது என்னுடைய பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 2000 லேகியோனுக்கு மேலாக தூதர்களை அனுப்ப முடியாது என்று நினைக்கிறாயா என்று சொல்லி தன்னைத்தானே அந்த இடத்துல தாழ்த்தினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவர் நீடிய சாந்தம் உள்ளவராக இருந்தார். சீஷருடைய பாதங்களை கழுவுவதிலே அவர் சாந்தம் உள்ளவராக இருந்தார். யூதாஸ் காரியத்தை தன்னை வந்து காட்டி கொடுக்கிற நேரத்திலே அவர் மிகவும் சாந்தம் உள்ளவராக அவனுக்கு பதில் கொடுத்தார். பேதுரு பிரதான ஆசானுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டும் போது அவர் மிகவும் சாந்தம் உள்ளவராக அவனுக்கு அற்புதங்களை, அந்த காதை எடுத்து ஒட்ட வைத்து அவனுக்கு அற்புதங்களை செய்தார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாந்தம் உள்ளவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறது. இந்த வேதாகமத்தை வாசிக்கும் போது வாசிக்க 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 நம் அப்பா இயேசு கிறிஸ்துவினுடைய சாந்த குணம் நமக்குள் என்ன செய்கிறது? வந்து விடுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? சாந்த குணம் காணப்பட வேண்டும். அதை இயேசு கிறிஸ்து தான் நமக்கு கொடுக்க முடியும். சில நாட்களுக்கு முன்பு கல்கட்டா பட்டணத்திற்கு சென்றிருந்தேன். அங்கு சென்றபோது அங்கு மதர் தெரேசாவினுடைய அங்கு இல்லத்தை பார்க்கும்படி எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அங்கு போய் அந்த இல்லத்தை பார்க்கும்போது நிறைய அறைகள் என்ன செய்தது? அங்கு இருந்தது. அந்த ஒவ்வொரு அறையிலும் அங்கு அழகாக வாசகங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு அறையிலே நிறையா குஷ்டரோகிகளை, வியாதி பிடித்தவர்கள் அந்த அறையில் என்ன செய்வார்களாம்? வைப்பார்களாம். இந்த மதர் தெரேசா என்ன செய்வார்களாம்? ஒவ்வொரு நாளும் அந்த அறைக்குள்ளே சென்று சாந்தமாக அவருடைய காயங்களை கட்டுவது, அவருடைய காயங்களை துடைத்ததிலே மருந்தை போட்டு அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பது ஒவ்வொரு நாளும் உடைய வழக்கம். ஒரு நாள் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு நாங்களும் உங்களுக்காக உதவி செய்வோம் என்று சொல்லி உடனே அந்த சிஸ்டர் என்ன பண்ணாங்க? அந்த அம்மா அழகான ஒரு பக்கெட்டில் தண்ணியை கொடுத்து மருந்தையும் கொடுத்து அந்த ரூமுக்கு போய் என்ன செய்ய, அங்கே நிறைய வியாதிஸ்தர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய வியாதி அந்த காயத்தை கழுவி என்ன செய், மருந்து போடு என்று சொல்லி அனுப்பினார்கள். ஆனால் அந்த சகோதரி என்ன செய்தால், உள்ளே போய்விட்டு ஐயோ நாற்றம் எடுக்குது என்று சொல்லி வேகமாக வெளியே ஓடி வந்து விட்டார்களாம்.
அதன் பிறகு அந்த அம்மா போய் என்ன செய்தார்கள், மிகுந்த மனத்தாழ்மை அந்த பக்கெட்டை எடுத்து தண்ணீரை எடுத்து உள்ளே போய் அழகாக அப்படியே காயங்களை கட்டி என்ன செய்தார்களாம், மருந்தை போட்டுவிட்டு வெளியே வந்தார்களாம். இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயம், அவருடைய மனத்தாழ்மை, அவருடைய மிகுந்த சாந்தம் நம் மேலே வரும்போது, நமக்குள்ளே வரும்போது நாம் என்ன செய்வோம், இப்படிப்பட்ட காரியங்களை செய்வோம். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு ஒரு 23 வயசு இருக்கும், 24 வயசு இருக்கும். என்ன செய்வேன், எல்லாருக்கும் ட்ராக்ஸ்களை கொடுப்பப்போ வழியில் ஒரு மனுஷன் உட்கார்ந்தான். ரொம்ப நாள் அவனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாளும் நான் கொண்டு போகிற சாப்பாடு அவனுக்கு என்ன செஞ்சிருவேன், கொடுத்துருவேன் சாப்பிட்றதுக்கு. ஒரு நாள் திடீரென்று என்ன வந்துச்சு, டெய்லி அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாயே, அவனுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேளு என்று அவன் கேட்டான். உடனே அவன்கிட்ட போய் கேளுங்கிற என்று அந்த எண்ணம் வந்துச்சு. அவன்கிட்ட போய் கேட்டேன், உனக்கு ஏதாவது உதவி செய்யணுமா? அவன் சொன்னான், என்ன செய்ய, வீட்டில் கொண்டு போய் விட்டா போதும், இங்கே தான் ரொம்ப நாளாக கிடக்கிறேன் என்று சொல்லி. உன் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டேன். இப்படி இந்த ஒரு காவல் இருக்குது அப்படின்னா. உடனே அவனை தூக்கி ஆட்டோவில் போட்டு அவனை என்ன செய்தான், அவனுடைய வீட்டுக்கு கொண்டு போனேன். அங்கே வீட்டில் போய் இறங்கின உடனே அவருடைய மனைவி, அவருடைய அம்மா, அவருடைய பிள்ளைகள் ஒரே அழுவ, ஒரே ஒரு பக்கத்தில் அழுவ, ஒரு பக்கத்தில் சந்தோஷம். ஐயோ, இந்த மனுஷன் செத்து போய் 6 மாதம் ஆச்சுன்னு நான் நினச்சேனே, இன்னும் உயிரோடு இருக்கானா, அவனை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறதே என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரே கண்ணீர். 6 மாதம் கழித்து அந்த மனிதனுடைய வீட்டிற்கு செல்லுகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, அப்படியே வேதாகமத்தை வாசிக்கும் போது, அப்படியே சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது, நாம் அப்பா இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் நம்முடைய இருதயத்திற்குள்ளே வந்து விடுகிறது. நாம் இயேசுவை போல என்ன செய்கிறோம், மாறிவிடுகிறோம். இயேசு அதை தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் சாந்தமும் மிகுந்த மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அப்பா இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த சாந்த குணத்தை ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும், நாம் கை கொள்ள வேண்டும். யோனா தீர்க்கதரிசியை ஆண்டவர் என்ன செய்தார், நினிவே பட்டணத்துக்கு அனுப்பினார். நீ போய் என்ன செய்ய, ஒரே ஒரு வார்னிங் மட்டும் கொடு, இந்த 40 நாளில் நினிவே பட்டணம் அழிய போகிறது என்று சொல்லி வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு வா என்று சொல்லி அவர் என்ன செய்தார், வேற இடத்திற்கு கப்பலை பிடிச்சிட்டு போயிட்டாரு. அதன் பிறகு ஆண்டவர் அவனை விடவே இல்லை. மறுபடியும் மீனின் வயிற்றின் மூலமாக கொண்டு வந்து நினிவே பட்டணத்திலே விட்டுட்டார். இப்போ நினிவே பட்டணத்தில் போய் யோனா சொல்லிவிட்டு வெளியில் வந்த உடனே அந்த ஜனங்கள் எல்லாரும் உபவாசம் போட்டு, மனிதர்கள் மூலம் மிருகம் வரைக்கும் எல்லாருமே உபவாசம் போட்டு என்ன செய்தார்கள், தங்களை தாழ்த்தினார்கள். ஆண்டவர் என்ன செய்தார், தம்முடைய மனதை மாற்றிக்கொண்டார். ஐயோ, இந்த பட்டணத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன், அவர்கள் எல்லாரும் தங்களை தாழ்த்தினார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். இந்த யோனாவுக்கு சரியான கோபம். அவர் என்ன சொல்றார் பாருங்க. யோனா வாசிங்க, 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், நீர் ரொம்ப தயவுள்ளவர், இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆகவே தான் நான் என்ன செய்யல, நினிவே பட்டணத்திற்கு போகவே இல்லை. பாருங்க, நம்ம ஆண்டவருடைய குணாதிசயங்கள் அதுதான். அவர் இரக்கமுள்ளவர், அன்பு நிறைந்தவர், நீடிய சாந்தமுள்ளவர், தயவு நிறைந்தவர். இதுதான் நம் ஆண்டவருடைய குணாதிசயங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய அந்த நீடிய சாந்தம், அந்த நீடிய பொறுமை, அவருடைய அந்த தயவு நம்ம மேல, நம்முடைய இருதயத்திற்குள் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். ஆகவே தான் அவர் என்ன செய்தார், பரிசுத்த ஆவியானவரை செல்லும்போது நமக்கு கொடுத்து விட்டு சென்றார். யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவு பூட்டுவார். 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்பொழுது நீங்கள் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தப்படுவீர்கள். அவர் தாம் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்கள் என்ன செய்வார், உங்களுக்கு அறிவிப்பார். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய குணாதிசயங்கள்.
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு 9 ஆவியின் கனிகள் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21, 22 நாம் வாசிக்கிறோம். அந்த 9 ஆவியின் வரங்களிலே பாருங்கள், கோபம் என்கிற அந்த வரங்கள் இல்லை, அதில் கோபம் என்கிற அந்த கனிகள் அதில் இல்லவே இல்லை. அப்போ அந்த கோபம் என்கிற கனி யாருக்கிட்ட இருக்கு? சாத்தான்கிட்ட இருக்கு. அப்போ ஒரு மனுஷன் கோபப்படுகிறான் என்று சொன்னால் சாத்தான் அவனுக்குள்ள கொண்டு வந்து என்ன செய்கிறான்? அந்த கோபத்தை போட்டு விடுகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த கோபம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த 9 ஆவியின் கனிகளும் நம்முடைய இருதயத்தை என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் நிரப்பி இருக்க வேண்டும். கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 11, 12 வாசிங்க. இங்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர், உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் என்ன செய்ய வேண்டுமாம்? நம்முடைய சரீரத்திலே ஒவ்வொரு நாளும் அதை தரித்து கொள்ள வேண்டும். நீடிய சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்திலே தரித்து கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாகிலும் இருக்குமானால், கோபங்கள், எரிச்சல்கள், வாக்குவாதங்கள், சண்டைகள் இவைகள் இருக்குமானால் அவைகளை இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படி செய்து நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் நம்முடைய வாழ்க்கையிலே தரித்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 4, 5, 6 வாசிங்க. உங்க சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. நம்ம சாந்தமாக இருக்கிறோம் என்கிற அந்த காரியம் எல்லாருக்கும் என்ன செய்யணும்? தெரியணும். இந்த சகோதரி சாந்தம் உள்ளவள், இந்த சகோதரன் சாந்தம் உள்ளவள், இந்த பிள்ளைகள் மிகுந்த சாந்தம் உள்ளவள் என்று சொல்லி நம்முடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் என்ன செய்ய வேண்டும்? தெரிந்திருக்க வேண்டும். கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்வார்? கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நீடிய சாந்தம், நீடிய சாந்தம் உள்ளவர்களை தேவன் என்ன செய்கிறார்? நியாயத்திலே நடத்துகிறார். தமது வழியை அவனுக்கு என்ன செய்கிறார்? போதிக்கிறார். நீடிய சாந்தமுள்ளவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறான். மிகுந்த சமாதானத்துடனே மிகுந்த மனத்தாழ்மையோடு என்ன செய்கிறான்? அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். நீடிய சாந்தமுள்ளவன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறான்? உயர்த்தப்படுகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். இப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சன்னிதானத்தில் செபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? தம்முடைய மகிமையினாலே நம்மை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆவியினாலே நிரப்பப்படும் போது இப்படிப்பட்ட மிகுந்த சாந்த குணம் நம்முடைய இருதயத்திற்குள் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இப்படிப்பட்ட குணத்தை நாம் தரித்தவர்களாக ஒவ்வொரு நாளும் என்ன செய்வோம்? கர்த்தருக்காக நாம் சாந்த குணமுள்ளவர்களாக இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஒவ்வொரு நாளும் நம்ம மனமகிழ்ச்சியோடு காணப்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். இப்படிப்பட்ட கிருபை தேவன் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமேன்.